எங்க போற வழியில பானிபூரி சாப்பிட்டு போயிருங்க. பானிபூரி வேணாம் பண்ணி சாப்பிடுப்பா. ஏங்க பானிபூரி நீ சாப்பிடுங்க. ஏங்க உருளைக்கிழங்க வச்சு அது மேல பொடியெல்லாம் போட்டு ரசத்தை கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, சூப்பரா இருக்குங்க, அருமையா இருக்குங்க டேஸ்ட். இல்ல நீ சாப்பிடுயா. ஆமா, நீங்க ஏன் பானிபூரியே சாப்பிட மாட்டேங்கிறீங்க? பையா 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 இல்ல என்ன பண்ற நீங்க? திருப்பி எதுக்கு உளுந்தது கீழே இந்த மானபதிக்கு போட்டுருக்கானுமா? குப்பை தொட்டில எடுத்துட்டு போறப்போ குப்பை தொட்டில போட்டுரு. ரோட்ல கடை நான் பாத்துட்டேன் ரோட்ல. அது ரோட கிளீனா வச்சுக்கிறது ரைட்டு தான். கிளீன் இந்தியா. அதுக்குன்னு வந்து கீழே கொட்டின உருளைக்கிழங்கையும் அந்த பச்சை கலர் என்ன இது பச்சை கலர்ல கொட்டிருக்குமா? ரொம்ப திக்கா இருக்கு. தண்ணி எல்லாம் போய் கரைச்சி பண்ணி அங்க போயிட்டு தண்ணி அதுல புடிச்சு டேப்ல புடிச்சு இத இங்கே கீழே ஊத்திட்டு வேற ரெடி பண்ணி எடுத்துட்டு போ. ஏய் நீ கடையை விட்டுட்டு போயிடற நீ. ஏய் இங்கடா. ஏய் குப்பை தொட்டில போட்டு எல்லாத்தையும் குப்பை தொட்டில தான் போட போற. குப்பை தொட்டி போட்டு குப்பை தொட்டில போட்டுருவல்ல. குப்பை தொட்டிக்கு போட்டுரு போ. ஏன்னா திடீர்னு நம்ம வந்து இந்த கண்ணுல பட்டுருது, எவனாவது வீடியோ எடுத்து போட்டுறாங்க. அது பார்த்தக்கப்புறம் இந்த கடைக்கு போனாலே பயமா இருக்கு. அது ஒரு இருக்குமோ, அந்த மாதிரியா இருக்குமோ, இந்த மாதிரியா இருக்குமோங்கிற மாதிரி இருக்கு. என்ன ஓடுறான்? ஏய் பையா, ஏய் என்னடா கீழே கூட்டேன் அவன் ஓடுறாங்க அவன். ஐயோ இன்னைக்கு அவன் இங்க போறான்னு தெரியலையே. பையா டேய் உனக்கு பிடிக்கல நீ சாப்பிடு, என்ன தொந்தரவு பண்ணாத. என்னங்க அதெல்லாம் ரசம் ரொம்ப நல்லதுங்க, தொண்டைக்கு சளிக்கலாம் நல்லதுங்க. எந்த ரசம்? அந்த பானிபூரி குடுக்குற ஒரு ரசம். அது யார் சொன்னா? டாக்டர் சொன்னாரா? டாக்டர் சொல்லிட்டாரா? இல்லங்க டாக்டர். ஏடா தொண்டைக்கு நல்லதுன்னா அரைச்ச ரசம், மிளகு ரசம், ரசம் சாப்பிட்டா தொண்டைக்கு நல்லது. இது சாப்பிட்டா தொண்டைக்கு நல்லதா? நீங்களா கிளப்புறாங்க தொண்டைக்கு நல்லது மண்டைக்கு நல்லது. சும்மா போ, வேறனா குடி. எங்க யங்ஸ்டர்னா வந்து பானிபூரி சாப்பிடணும், அது பேல்பூரி சாப்பிடணும், அப்படியே ரசபூரி சாப்பிடணும். ரசத்தை மட்டும் டம்ளர்ல எக்ஸ்ட்ரா வாங்கி குடிக்கணுங்க. ஓ வாங்க குடிங்கடா. ஏன்டா என்ன வேற அது நீ பாத்துருக்க மாட்டாங்க இவங்க எல்லாம். மசாலா எக்ஸ்ட்ரா. நீ वो दूसरा कौन है? मेरा दोस्त है भैया. दोस्त தோசை தெரியுமா உங்களுக்கு? தெரியும். पानी இங்க பானி இங்க ஊத்து பானி. டேஸ்ட் எப்படி இருக்கு? பக்கா டேஸ்ட். சுக்கா பூரி சுக்கா பூரி கிளம்பலாம். சுக்கா பூரி ஒக்கா பூரி. ஏய் அன்னைக்கு கீழே கூட்டுறான்னு சொன்னதுக்கு குப்பையில கூட்டுறான்னு எடுத்துட்டு போய் அப்படியே ஓடிட்டேன். அன்னைக்கு போய் இப்பதான் வியாபாரம் பார்த்தேன். சாப் வந்து நாங்க கஷ்டப்பட்டு ஊர்ல இருந்து வந்து பழிச்சிட்டு இருக்கோம். நாங்க அதை திருப்பி மண்ணில் விழுந்துச்சு சொல்லி நான் திருப்பி வாங்கி என்னால செய்ய முடியாது. காசு இல்ல சார். காசு இல்ல. என் கண்ணுல போட்டுச்சார் அன்னைக்கு. அதுக்கப்புறம் எனக்கு பார்த்தாலும் எனக்கு அதான் ஞாபகம். தண்ணியில கழுவிட்டு அதை நான் வியாபாரம் தண்ணியில எப்படி கழுவுன நீங்க? தண்ணியில கழுவுன தண்ணியில அப்ப கழுவுல கரைச்சிருக்கா நீ தண்ணியில போட்டு? இல்ல சில பேர் நல்லாவும் போடுறாங்க. நீங்க இப்படி பண்றத பார்த்தா எனக்கு எப்படி திங்க தோணுது. பானிபூரி எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. அன்னையில இருந்து நான் திங்கிறதே விட்டுட்டேன். சாமி பசிக்குது. நைட்டு சும்மா போய் கடலை சாப்பிடுறதுக்கு. என்னடா சென்னைக்கு வந்திருக்கோம், நல்ல பெரிய ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோம்டா. பெரிய ஹோட்டல்லாம் இன்னைக்கு சாப்பிட முடியாதுப்பா. நம்ம சம்பாதிச்சது பெரிய ஹோட்டல்ல போய் சாப்பிட முடியாது. சாப்பிட்டோம்னா எங்க பில்லா வைக்கிறது பண்ண முடியாது. அதனால நம்ம அங்க போய் சாப்பிடுற அளவுக்கு இன்னைக்கு நம்ம சம்பாதிக்கிறோமோ இன்னைக்கு அந்த கடையில போய் சாப்பிடுவோம். சரிடா. இன்னைக்கு அதோட சின்ன லெவல்ல நம்ம ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்ல போயிட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்டா போயிடுவோம். நல்லா போய் சாப்பிடுவோம். கூட்டமா நிக்கிறாங்க. லைட்லாம் ஒரு மாதிரி போட்டுருக்கானே. சிக்கு 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 லைட்ட போட்டு சீரியல் போட்டு கடையோட லைட் பெருசா இருக்கு பாரு. வா என்னன்னு போய் பாப்போம். அங்க போய் சாப்பிடுவோம். அண்ணே லைட் பயங்கரமா இருக்கு. கடையில ரொம்ப ஃபேமஸ் கடை போல. ஃபேமஸ் கடையா இருக்கும் போல. நீ உரியில எண்ணெய் இழுத்து உள்ள விட்டுற போல. அந்த சைடு போய் ஓரமா உரியா. எலும்பு உரியிறானா இல்ல சக்சன் பைப் போட்டு இழுக்கறாங்களான்னு தெரியல. சரி சரி. என்ன சார் சாப்பிடுறீங்க? பரோட்டா. சாப்பிடுறீங்க. கொத்து பரோட்டா. கொத்து பரோட்டா, நார்மல் பரோட்டா. கொத்து பரோட்டா. கலக்கி ஆப் ஆயில். முதல்ல ஆளுக்கு 2 பரோட்டா தந்துருங்க. அண்ணே முதல்ல நார்மலா 2 பரோட்டா தந்துருங்க. அதுக்கு அப்புறம் ஒரு எக் கொத்து பரோட்டா ஒன்னு ஷேர் பண்ணிக்கோண்டா. ஷேர் பண்ணா. அதனே வறுத்து வச்சிருக்கீங்களா? அதனே அதுக்கு சட்டி வறுவல். சட்டி வறுவலா? சட்டி வறுவல் வித்தியா பேர் அது எப்போ அது ஒரு சிக்கன் சட்டி வறுவல். சட்டி வறுவல். மாஸ்டர் சிக்கன் சட்டி வறுவல் ஒண்ணே. இந்த பார்சல் ஜொமேட்டோ டெலிவரி பாய் வந்துச்சு வர எடுத்து கொடுத்துடு. வந்தாங்க. ஸ்ட்ரீட் ஃபுட் எப்படி கரெக்ட்டா இங்க வந்து வங்கறாங்க அப்படி? அண்ணே என்னப்பா எல்லாத்துக்கும் குடுக்கறீங்க நீங்க? ஆமா டொமேட்டோ பிக்கி எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன். அப்படியா? சரி கொண்டாங்க. எனக்கு சாப்பாடு என்னண்ணே? புரோட்டா 2. மாஸ்டர் ரெடி ஆயிடுச்சா என்ன? மாஸ்டர் கொடுங்க. என்ன இனிச்சு கிடக்கு. கொத்து பரோட்டா ஊர்ல பூரா அப்படித்தான் திம்மாயிலோ தெரியல. புரோட்டானா என்னன்னா மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், திருநெல்வேலின்னு வந்து தின்னு பாருங்கடா. தூத்துக்குடி பக்கம் பாத்திருக்கீங்களா? இது பேர் புரோட்டாவாடா. இத மனுஷன் திம்மானா? ஆடியன்ஸ் கிட்ட பேசிக்கிறேன். கொத்து பரோட்டா வந்துருச்சு. கொத்து புரோட்டாவா? பாய் பாய் போடுறோம் அப்படியே. டேய் புரோட்டா அடிக்காம குடுக்குறாங்க. அண்ணே புரோட்டாவை இப்படி இப்படி ஒரு அடி அப்படி ஒரு அடி அடிச்சு பிச்சு குடுக்கணும்னே. வரீங்களா மாஸ்டர் சேர்ந்துக்கிறீங்களா? தம்பி மாஸ்டர் சேர்ந்து. இல்ல வேணாம். இப்படி அடிங்க. அப்படி போயிரும். என்ன இந்த புரோட்டாவுக்கு இவ்வளவு பில்டப் குடுக்குறாங்க? நல்ல புரோட்டாவே தின்றுக்க மாட்டாங்க போல. சரி இது ஒரு ஸ்டைல் போல. சரி ரேட் சீப்பா இருக்கு. அது வரைக்கும் சந்தோஷம். சாப்பிட்டு இந்த ரேட் குடுக்குறானே. அதனால தானே வர கனெக்ஷன் தான் இங்க வந்தான். சரி எவ்வளவு வரும்?
300 இருக்க முடியாது. புரோட்டா நம்ம ஊர்ல இப்ப 20 ரூபா ஆயிப்போச்சு. என்ன புரோட்டா ஒரு 40, சிக்கன் ஒரு 80, 40 80 எவ்வளவு 120 ஆகுது. கொத்து புரோட்டா ஒரு 120 வை, 120 240, அவ்வளவுதானே. 300 ரூபான்னு வச்சுக்க, 300 ரூபா 350 ரூபான்னு வச்சுக்க, 350 ரூபா 400 ரூபான்னு வச்சுக்க. சிக்கன் இருக்குல்ல, அப்ப சிக்கன் சேர்க்கணும்ல. ஆமா, சிக்கன் சேர்த்தா 400 ரூபா வச்சாலும் 500 ரூபாயில மிச்சம் 100 ரூபா இருக்கு. பக்கத்துலயே ஒருத்தர் இன்னும் கலர்ஃபுல்லா லைட்ட போட்டு ஏதோ இனிப்பு பண்டம்லாம் விக்கிறான். டெசர்ட்டா சாப்பிட்டு போயிருவான். சரி சரி. அண்ணே அண்ணே பில்ல போடலாமா? பில்ல போடுங்க, பில்ல போடுங்க. குடியா பக்கத்துல இல்ல பில்ல கொடுத்துருக்கீங்க. நம்ம அப்பா, பில்ல உங்க பில்லு தான்ப்பா, 2 பேரும் சாப்பிட்டதுதான்ப்பா அந்த பில்லு. 840 போட்டுருக்க. 840 ரூபா தான் பாருங்க போட்டுக்கல. சிக்கன் அது முட்டை பரோட்டா எல்லாம் போட்டு கரெக்டா தான் போட்டுருக்கேன். 840 ரூபா போட்டிருக்கேன். இதுக்கு பெரிய கடைக்கே போயிடலாமே. பில்ல கட்டுங்க, கரெக்டா தான் போட்டுருக்கேன் பில்லு. என்ன கட்டா போட்டிருக்கீங்க? என்ன கட்டா? ஏன்னா பெரிய கடைக்கு போனோம்னா அவன் ரேட்டு போடுறான்னா, அவன் வாடகை தரான், ஆளுக்கு சம்பளம் தரான், ஏசி போடுறான், எல்லாம் போட்டுட்டு சாப்பிடலாம். டேபிள்ல எல்லாம் செட் பண்ணி ஒரு கொடுக்குறான். சர்வர் ஒருத்தர் வருவாரு, வேலை பாக்குறாரு. நம்ம வேணும்னா டிப்ஸ் கொடுப்போம், இல்ல வேணாம்னு போலாம். வண்டியை நிறுத்தலாம், பார்க்கிங் இருக்கு. பார்க்கிங் இருக்க, பக்கத்துல காசு கேப்பா கொடுத்து வரணும். ஆனா நீ என்ன பண்ற? சும்மா வந்தாலும் கூட்டமா இருக்குன்னு தட்டை தூக்கிட்டு அண்ணா 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 நிக்கிற மாதிரி சோத்த போட்டு தின்னுட்டு என்ன வேலை விளையாடுறீங்க நீங்க? என்ன ஒரே ரேட்ட போட்டு என்ன 2 பேரும் பின்னாடி வேற சாக்கடை ஓடுது. இந்த இன்ஹைஜீனிக் ஏரியாலே நாங்க வந்து நின்னு சாப்பிடுறோம்னா எதுக்கு? ஒரு ரோட்டு கடைனா ரேட்டு கம்மியா வச்சிருப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான். ஏய் உங்க காசு கொடுக்கீங்களா? போலீஸ் கூப்பிடுங்க. போலீஸ் என்ன? ஃபோன் பே காசு இல்ல, ஃபோன் ஃபோன் பேல ஃபோன் பே கார்டு இருக்கானே. எல்லா டயலாக்லாம் பேசி போங்க. ரைட்டா போங்க, மூச்சு விடாம நீ போனா வந்துடுறா போலீஸ். இல்ல ஒரு நிமிஷம் அண்ணே, இந்த காசு பூரானே உங்க வீட்ல யாராவது இருந்தாங்கன்னா உங்க ஆஸ்பத்திரி செலவுக்கு வச்சுக்கோங்க. நல்லா இருக்கும், நல்லா இருக்குண்ணே, நல்லா இருக்குண்ணே. ஐயாளடே கூப்பிட்டீங்கன்னு சொன்னா இல்ல சுதாகர், நான் அது ஆல்ரெடி நான் பேசிட்டேன். ஏற்கனவே உங்கள்ட்ட பேசினதுதான். சரி, எனக்கு வந்து டீம்ல மத்தவங்க சைடு இருந்து எல்லாமே எனக்கு ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு. உங்க சைடு இருந்து வந்து எனக்கு பத்தல. அப்ப நீங்க வந்து அப்ரைசல்ல வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணல, நீங்க ஏன் பண்ணலன்ற மாதிரி சொல்லக்கூடாது. இது ஏற்கனவே நாங்க டீம்ல இருந்து எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. அது மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. நீங்க எந்த சைடு இதே பேசிட்டு இருக்க இல்ல பிரதர், நீங்க அவுட்புட் இல்லன்னா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. நீங்க சம்பளம் கொடுத்தீங்கன்னா நான் வேலை பார்த்துட்டே இருக்கணுமா? நான் வேலை பார்த்தா நீங்க சம்பளம் கொடுப்பீங்க, அதானா? ஆமாயா, வேலை பார்த்தா தானே காசு கொடுப்பேன். யோ, ஏற்கனவே என் ஐடி கார்டு போடுறதுக்கு எரிச்சலா இருக்கு. உன் ஐடி கார்டு 2 போட்டு தெரியவா? நானு 2 போடுவானா? என் வேலை நான் ரிசைன் பண்றது. அப்படியே வேலை ரிசைன் பண்ணிட்டியா? லெட்டர் அனுப்புறேன், பேப்பர் வாங்கி பேப்பர் போட்டு நான் கிளம்புறேன். கம்பெனி பாத்துட்டீங்களா? வேற கம்பெனில நான் போல. எதுக்கு நான் போகணும்? நானே முதலாளி. இன்னைக்கே ஆகிறேன், நான் முதலாளி ஆகிறேன். வேலை கிடைக்காம அவன் தெருவுல நின்னுட்டு இருக்காங்க, லூஸ் மாதிரி நிப்பாங்க. நான் அழகா போனா இங்க போய் பாருங்க, உலகத்துல என்னென்ன பண்றாங்கன்னு கேளுங்க. அண்ணா நகர் போங்க, எத்தனை பிரியாணி கடையை பாருங்க, எத்தனை ஸ்ட்ரீட் ஃபுட். என்னையே ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு பக்கத்து ஐடி கம்பெனியை பாப்பியா? நான் வேற நான் டெய்லி வேலை பார்த்துட்டு எங்க போறேன்? அங்கதான் போறேன். போனோம்னா பார்த்தா எவ்வளவு கூட்டம், எவ்வளவு பிசினஸ். நானும் இறங்குறேன். என்ன பண்ண போற நீ? பிரியாணி கடை போடுறேன் நானு. எதே பிரியாணி கடையா? வேணாயா, சொல்றத கேளியா? தொக்கு பிரியாணி, டொக்கு பிரியாணி, தொன்ன பிரியாணி, மொன்ன பிரியாணி, வெண்ண பிரியாணி, போட்டோ பிரியாணி, கேமரா பிரியாணி. போட்டோ கேமரா எல்லாம் பிரியாணி போடுறாங்க. பக்கத்துல கேமரா வச்சு போட்டோ எடுத்து போட்டோவே பிரியாணி சேர்த்து கொடுப்பாங்க. அப்படியா? அதுக்கெல்லாம் யாருங்க போறாங்க? போறாங்களே 9000 பேர் நிக்காங்க வரிசையில. அதனால பிரியாணி கடை மட்டும் வேணாயா. பாத்தீங்களா, நானும் ஆரம்பிக்கிறேன் அது மாதிரி பிரியாணி. தின்ன பிரியாணின்னு போடுறேன் நானு. தின்ன பிரியாணியா? எப்படி நீ தின்னுட்டு பிரியாணி குப்பையை மட்டும் போட்டு வைப்பியா? இல்ல, தின்ன உட்கார்ற தின்ன வீட்டு வாசல்ல இருக்குது. அது தின்ன மாதிரி ரெடி பண்ணி அதுல உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி. உட்கார்ந்து சாப்பிட முடியாது. நின்னுட்டு இருந்தீங்கன்னா பின்ன அண்டாவா திண்ணையில வச்சுட்டு போடுவே, வாங்கி சாப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி. ஓ, பிரியாணி அண்டாவை டேபிள்ல வைக்காம தின்ன மாதிரி செட்டப் பண்ணி அதுல வச்சிருவேன். கேட்டா தின்ன பிரியாணிம்பா. ஐடியா கேட்டோம்னா சும்மா அப்படிதான் இருக்கா? தின்ன பிரியாணி எப்படி நான் போடுறேன். நீங்க ஏதாவது கம்பெனில ஏதாவது உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஏதாவது வேணும்னா பிரியாணி ஆர்டர்னா என்கிட்டயே கொடுங்க, நான் சிறப்பா செஞ்சு கொடுப்பேன். அது மட்டும் இல்லாம என்னோட பில்லிங் சாஃப்ட்வேருக்கு சாஃப்ட்வேர் தேவைப்படும், அந்த ஆர்டர் உனக்கே தரேன். அதையும் வாங்கிட்டு முன்னாள் எம்ப்ளாய்னா டிஸ்கவுண்ட் கொஞ்சம் பண்ணி கொடுக்கணும். சரியா? ஓகேவா? சரிங்க சார். ஓகே சார். என்ன ரெஃபர் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. பண்றேன். பிரியாணி கடைக்கு நாங்களே சாஃப்ட்வேர் பண்ணி தரோம் சார். எம்ப்ளாயா இருக்க வரைக்கும் ஒருத்தர் மதிக்க மாட்டான். முதலாளி ஆனா அப்புறம் தான் ஊரே மதிக்குது. ஆமா சார். சிஓ பேச சொல்லிட்டீங்களா சார்? பேசல, அப்புறம் நான் பேசுறேன். நான் முதல்ல கடை ஆரம்பிக்கிறேன், அப்புறம் பேசிக்க. சரி சார். எங்க கம்பெனிக்கே வாங்க சார். வரேன். பாப்பேன் மூட பொறுத்து, நீ நடந்துக்கிறத பொறுத்து. சரி சார். திடீர்னு ஏதாவது ஒண்ணா. சரிங்க சார். போறது சாதாரணமா அது கிடையாது. என்ன வேணுங்கிறத முதல்லதே நீ ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஏங்க எனக்கு தெரியுங்க. சும்மா எல்லாத்துக்கும் வந்து இது அப்படி அது இப்படின்னு என்னமோ உங்களுக்கு மட்டுமே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடந்துக்காதீங்க. போங்க, எங்களுக்கு தெரியும். இருக்கப்பட்டு படம் பார்த்துட்டு நம்ம எல்லாம் இந்த மாதிரி இல்லையே நினைச்சேன். நானும் இப்படி இருந்திருக்கேன் போல. இருந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியல. பாருங்க, எங்களுக்கும் தெரியும். எங்களுக்கும் ஃப்ரீடம் கொடுங்க. ஆமாமா, கரெக்டா. ஃப்ரீடம் உனக்கு தான். இப்ப சாப்பிடு. என்ன
ஏங்க நீங்க பயங்கர கூட்டமா இருக்கு நான் சொல்லல கூட்டமா இருக்குன்னா கரெக்டான ஆர்டர் கரெக்டா சொல்லிட்டு டக்குனு சொல்லு. அண்ணே அண்ணே ஆ, கறி தோசை கறி தோசை எத்தனைப்பா? ரெண்டு, ஒண்ணா ரெண்டா? ரெண்டு இல்ல இங்க ரெண்டு கறி தோசை ஒண்ணு, வேற ஒரு கறி தோசை போதும் அண்ணா. வேற? ஒண்ணு போதும். டிக்கா டிக்கா ஒன்னு போடுங்க. சிக்கன் டிக்கா ஒண்ணு போதும்ல? டிக்கா ஒன்னு போதும். ஓகே டிக்கா பாதி போடுவாங்களா? அதெல்லாம் ஒண்ணு அண்ணா ஒன்னு போடுங்க. சிக்கன் டிக்கா 8 பீஸ், இது 6 பீஸ் வரும்பா. சரி பரவாயில்ல போடுங்க. ஒண்ணு போதுமா? ஒன்னு போதும். சார் கூட்டம் நிறைய இருக்கு, பாத்துக்கங்க. இன்னொன்னு சொல்லிடலாம். தோசை வேணாங்க. ஒன்னு சொல்லிடலாம், ஏங்க, எக்ஸ்ட்ரா சொல்றேன். உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா நிறைய கொடுத்துட்டு சாப்பாடு வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா என்ன சார் ஆகும்? டக்குன்னு சொல்லுங்க சார், பின்னாடி ஆர்டர் போடுங்க, இருக்கு. அதான் அவ்வளவுதான். சரி ஓகே, வெயிட் பண்ணுங்க. 25 டோக்கன் நம்பர். நிறைய எல்லாம் சாப்பிட மாட்டேன். வாங்கி வேஸ்ட் ஆயிடுச்சா நம்ம பணம் தானங்க வேஸ்ட் நீ ஆகுது. திம்ப கொஞ்சோண்டு தின்னுட்டு போதுன்ட்டு போவ. ஏன் வவுற பாரு, எனக்கெல்லாம் பத்துமா? உங்களுக்கு பத்தலைன்னா அப்புறம் திருப்பி வாங்கிக்கலாம். நான் ரெடியானா? இன்னுமா ஒரு 10 மினிட்ஸ்மா? 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் ஆகுமா? ஆமா, முதல்ல எனக்கு இதான் நடக்குது. முன்னாடி சொல்லிருக்கலாம்ல. முன்னாடி சொல்லிருக்கலாம்னா வீட்ல இருந்து கிளம்பும்போது ஃபோன் பண்ண சொல்றியா? ஆனா கிளம்புன்னு சீக்கிரமா. இன்னும் செய்ய முடியாது போ. அண்ணா அண்ணா எங்க கரத செஞ்ச கார்ல உட்காந்து சாப்பிடுறாங்க. கார்ல உட்காந்து ஆர்டர் போட்டுருக்கேன், கொடுக்குறாங்க. நம்மளும் கார் தான் போற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் 1/2 மணி நேரம் ஆச்சுன்னா காரை தான் போக்காரணும். இன்னும் இப்படியும் இருக்கு. அதான் சொன்னேன் நான், இந்த கடையில கொஞ்சம் இப்படிதான் இருக்கும் டிக்கா. இப்படிதான் இருக்குன்னு நான் சொன்னேன். இன்னொரு தோசையை சொல்லிருக்கலாமா? இதுவே 10 மணி தெரியலையே. நான் பார்த்தா கட்ட கொஞ்சம் வச்சிரு, நான் டக்குன்னு போயிட்டு ஆர்டர் மட்டும் கொடுத்து வரேன். அண்ணா ஏங்க சாப்பிட்டுட்டு ஆர்டர் பண்ணுங்க. இரு ஏன் இது என்ன அவன் லேட் ஆகும். ஆர்டர் போட்டா ஆர்டர் எடுத்து பரோட்டா போட்டு ஆபாயில் போட்டு ஆம்லெட் போட்டு கலக்கி போட்டு உயிரை போட்டு வாங்கி தான் அவன் கொடுப்பான். இங்க பாருங்க, முத சாப்பிடுங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் நமக்கே தெரியாது. லைட்டா தான் பசிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வயிறு ஃபில் ஆயிருங்க. சாப்பிட்டுட்டு ஆர்டர் பண்ணுங்க. ஃபுல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டேன். அண்ணா அண்ணா ரெண்டு அண்ணா இன்னொரு கறி தோசை. அண்ணா கறி தோசை உங்களுக்கு. அண்ணா கறி தோசை அண்ணா எனக்கு கறி தோசை. லைனுக்கு 2 ஆம்லெட், கறி தோசை கறி தோசை. கறி தோசை ஒண்ணு இங்க கொடுங்க. நான் சொன்னது முன்னாடியே சொல்லியாச்சு. போங்க, வெயிட் பண்ணி ஒரு ஏற்கனவே வாங்கிக்கிறேன். கறி தோசை அண்ணா எனக்கு கறி தோசை போடுங்க. என்னங்க ஏன் டென்ஷனா இருக்கீங்க? உங்களுக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன். பேசாம நீங்க வேணா இதை சாப்பிடுங்க. நான் பாத்துக்கிறேன். சும்மா எனக்கு வெறி ஆகுது, எனக்கு மண்டபம்லாம் வெறி ஆகுது. எனக்கு சும்மா இருக்கும். நான் சொன்னேன், நான் 2 தோசை சொல்லுன்னு சொன்னேன். இதுல மிச்சம் பண்ணி தான் குடும்பத்தை காப்பாத்துறான். உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நான் தான் என் தோசையும் தரேன். ஒரு தோசை ஒழுங்கா தின்னுட்டு கிளம்பிடலாம். அண்ணா கறி தோசை. அண்ணா டேய் என்னடா ஹைவே கொடுத்துட்டு போயிட்டு இருக்கானே லூஸ் மாதிரி. இவன் வெறி பாத்துட்டு இந்த கடையில நான் பாத்துட்டு இருக்கான். இவன் வெறி ஏத்திட்டு இருக்கானே. டென்ஷன் இங்க வருங்க. பப்ளிக் பிளேஸ்ல ஏன் டென்ஷன் நடந்துக்கிறீங்க? நான் சொல்றேன்ல, இந்த தோசையை நீங்க சாப்பிடுங்க. எனக்கு பசிக்கல. எனக்கு பசிக்காம இருக்க. இன்னும் அத எல்லாம் சாப்பிட முடியலங்க. அது இதையும் சாப்பிட முடியலன்னு எனக்கு பிரச்சனை பண்ண பாக்குறாங்க. நான் டஸ்ட்பின்ல போட்டுறேன். நான் போட்டுறேன். எனக்கு நான் எச்சி பண்ணது கூட சாப்பிட மாட்டேன்றீங்க. அதுக்கு தானே. ஐயோ என்னது, நீ இப்படி சுத்துனா நான் இப்படி சுத்துவேன், நீ இப்படி சுத்துனா நான் இப்படி சுத்துவேன்னா எப்படி? அது என்னால தானே, நானே சரி பண்றேன். எனக்கு சாப்பாடே வேணாம். வீட்டுல வேற போய் சமாதானம் பண்ணுமே. என்னங்கடா அது ஏன் தப்பு எதுவுமே இல்லையாடா. என்னடா வாழ்க்கை அது. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. தோசை அதே மாதிரி வழக்கமா 2 தோசை. 2 தோசை எனக்கு 2 தோசை. ஆஃப் பாயில். ஊர் பசங்க நல்லா சாப்பிடுறோம். சரி நான் உள்ளூர்காரன் தான். சூப்பர் ஆட்டத்தை என்ன அப்படியே கணக்கு கொஞ்சம் மாத்தி சொல்லி காசை கொஞ்சம் கம்மியா டேய் 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 நாள் நம்ம மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு. உள்ளூர்காரன் மாதிரி தெரியுது. என்ன பயப்படுறியா? நம்ம பசங்கன்னு எக்ஸ்ட்ரா சால்னாலாம் எடுத்து ஊத்துறாரு. ஸ்பெஷல் குழம்புலாம் ஊத்துறாரு. சொல்றதா 50 ரூபாய் கம்மியா வேணாம்டா சொல்றேன் கேளுடா. ஒரு ஆப்பையில கட் பண்ணு. என்னடா வாடா நீ வாடா நீ வாடா சம்பாரிச்சு என்னடா ஆக போகுது? டேய் எப்படாதுடா வாடா. அண்ணா 2 தோசை 2 தோசை 2 இது அவ்வளவுதான். அவ்வளவு மட்டும் தோசை 80 ரூபாய். 80 இருந்தானே. The next day. தேவையில்லாத வேலைடா. அரஞ்சே பிரேமத்துக்கு நீ சும்மா இரு, நான் பாத்துக்கிறேன். நீ என்ன ஏன் பயப்படுற? இரு நான் பாத்துக்கிறேன். டேய் வாங்கப்பா. வாங்க. நீங்க என்ன வேணும்? அதே மாதிரி சேம் 2 தோசை 2 ஆப்பை. இந்தப்பா இந்த கிரேவி ஊத்தவா? ஸ்பெஷல் கிரேவியா? ஸ்பெஷல் கிரேவி நம்ம பசங்களுக்கு நீங்க சாப்பிடுங்க. இன்னைக்கு அது மாதிரியே அம்மா வாடா. அண்ணா வாப்பா. 2 தோசை ஆப்பைல. இன்னைக்கு 80 ரூபாய் தான்ப்பா. 80 ரூபாய். 80 ரூபாய். அண்ணே அது இல்லண்ணே, நான் என்ன சொல்றேன்னா அது என்ன சொல்ற? நீ என்ன சொல்ற? ஏப்பா தம்பி, நான் கேக்குறேன் தப்பா எடுத்துக்காத. நேத்தும் சாப்பிட்டேன். நம்ம பசங்கன்னு சொல்லி எல்லாருமே எக்ஸ்ட்ரா கொடுத்தேன். ஒரு 50 ரூபாய் கம்மியா கொடுத்தேன். சரி தம்பி மறந்தாப்புல கொடுத்துட்டாரு சரின்னு சொல்லி விட்டேன். இன்னைக்கும் நீ அதே ஃபாலோ பண்ணா இங்க பாருப்பா, எது எழுதிருக்கா சொல்லு. ஏப்பா தம்பி கூட வரீல? இல்ல நீயாவது சொல்லிருக்கலாம்ல. சொன்னேனே. எது சொல்லாதன்னு சொன்னியா? என்னப்பா ஏதோ பேசு. மறந்துட்டேன். இந்தாங்க, நேத்துக்கும் உள்ளது சேர்த்து இருக்கு. என்னமோ நம்ம பசங்கன்னு நினைச்சேன். நம்ம பசங்களே இப்படி இருக்கீங்களேடா, என்ன பண்றது? போ, இங்க நின்னுட்டு இருந்த என்ன நெளிஞ்சிட்டு இருக்க? போ போப்பா.
ஊர்க்காரன்னு சொல்லி அவ்வளவு ஹெல்ப் பண்றான், அந்த ஆளு இருக்கிற ஸ்பெஷல் குழம்புலாம் எடுத்து ஊத்துறான், அவங்கிட்டே 50 ரூபா அடப்ப போடுறான். இல்ல இவனே என்ன இப்ப மாட்டிட்டேன்னா என்ன ஏன் பேப்படுற, ஏன் வருத்தப்படுற? மாட்டி அடுத்த கடையை மாத்த வேண்டியதானே, அதுக்காக இதுக்கு என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்க? புதுசு போல. மானகிட்ட பாதி